இஃப் கண்டிஷன் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. ஸோ என்கிட்ட வந்து ஸ்லாப் இருக்கு, ரீஜன் வைஸ்டா இருக்கு. ஸோ சவுத்னா 1250 கீழே 3% இல்லைன்னா 4%, 1250க்கு மேல ஒன்று 4-5. ஸோ ரெண்டு வச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ நம்ம மல்டிபிள் ஃபார்முலாவை கிளப் பண்ண போறோம். ஸோ மல்டிபிள் ஃபார்முலா கிளப் பண்ணும் போது ஒரு ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணணும். ஒரே நேரத்தில் டப்படப்படப்படப்பன்னு எல்லா ஃபார்முலா அடிக்காதீங்க. ரிசல்ட் தப்பா இருந்தாலும் எங்க தப்புன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா. ஃபர்ஸ்ட் சவுத்தா இல்லையான்றதை போட்டுப்போம். இஃப் select your range logic எந்த லாஜிக்ன்ற செலக்ட் பண்ணுங்க. ஈக்குவல் டெக்ஸ்ட் குள்ள கொடுக்கிறதுக்கு டபுள் கொட்டேஷன் போடணும் சரிங்களா. சவுத் 1 else சாரி டபுள் கொட்டேஷன் else 1 இல்லனா 0 அப்படினு சொல்லிரோம் சரிங்களா. இங்க பாருங்க சவுத்னா 1 ன்னு வந்துரும் சரிங்களா. சோ இப்போ நமக்கு அடுத்து என்ன தேவை, சவுத்னா அந்த ஃபார்முலாக்குள்ள இன்னொரு if condition sales value lesser 1 to 51 give 3% else 4% சரிங்களா. க்ளோஸ் பிராக்கெட். ஸோ பாருங்க வந்துருச்சா 4%. ஸோ இதுலேயே இன்னொரு ஃபார்முலா நம்மளுக்கு வேணும். சவுத் இல்லைன்னா மற்ற ரீஜனுக்கெல்லாம் ஒன்று வேணும்ல, அது அதர் தென் சவுத் 4 else 5 அவ்வளோதான். இங்க பாருங்க சவுத் lesser 251 greater 251, அதர் ரீஜன் lesser 251 greater 251 அவ்வளவுதாங்க. சிம்பிள். மூணு ஃபார்முலாவை ஒரே இடத்துல கிளப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபார்முலாவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு. பை.